அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரைக் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரொபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு முஃமினும் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அதாவது ஈமான் என்றால் என்ன? ஈமான் என்றால் தொழுவது, குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல. அது இல்லாமல் ஈமானில் இதோடு சேர்த்து 6 அடிப்படையான விஷயங்கள் உள்ளது. ஆமன்து பில்லாஹி வல் மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசூலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரு ஹைரி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அதாவது அல்லாஹுவை அன்றி வேறு இறைவன் இல்லை என்று நம்புவது, அவனது மலக்குமார்களின் மீது நம்பிக்கை கொள்வது, அவன் இறக்கிய வேதங்கள் மீதும் அவனுடைய தூதவர்கள் மீதும் நம்பிக்கை கொள்வது, இன்னும் இறுதி நாள் என்று ஒன்று உள்ளது, அதில் அனைவரும் எழுப்பப்படுவார்கள் என்று நம்பிக்கை கொள்வது, நன்மை தீமைகள் அனைத்தும் அல்லாஹுவை கொண்டே நடக்கின்றன, அவனையின்றி எதுவும் நடக்காது என்று நம்புவது, இன்னும் அல்லாஹுவையன்றி வேறு இறைவன் இல்லை, அவனே ஒரு இறைவன் என்று நம்பிக்கை கொள்வது. இந்த 6 விஷயங்களை தான் ஈமானின் அடிப்படை என்று கூறுவார்கள். இதை அறிந்து கொண்டு ஓதினால் மட்டும் பத்தாது. ஒரு முஃமினானவன் தனது நாவால், காதுகளால், கண்களால், கரங்களால் இதனை செயல்படுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்ததாக அபூ ருகையா தமீம் இப்னு அவுஸ் அதார் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள். மார்க்கம் என்பது உண்மையுடைமையாகும். யாரிடம் என வினவிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு, அவனது வேதம், அவனது தூதர், முஸ்லிம்களின் தலைவர், இன்னும் முஸ்லிம் பொதுமக்கள் ஆகியோருடன் உண்மையுடன் இருந்தலாகும். ஆதாரம் முஸ்லிம். எனவே ஈமானில் உண்மையான ஈடுபாடுடன் இருக்க வேண்டும். இன்னும் ஈமான் குறித்து ஒரு ஆதாரபூர்வமான நீண்ட ஹதீஸ் ஒன்று உள்ளது. உமர் அலி அவர்கள் கூறினார்கள், ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் இறைவனின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்திருந்தோம். அப்போது எங்கள் முன் ஒருவர் வந்து நின்றார். அவருடைய ஆடைகள் மிகுந்த வெண்மையுடன் காணப்பட்டன. அவருடைய தலைமுடி மிகுந்த கருமை நிறத்துடன் இருந்தது. பயணத்திற்கான எந்த ஒரு அறிகுறியும் அவரிடம் தென்படவில்லை. எங்களில் யாருக்கும் அவரை தெரியாது. அவர் நடந்து சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் அமர்ந்தார். எப்படி என்றால், அவரது முழங்கால்களை பெருமானார் அவர்களின் முழங்கால்களோடு இணைத்து கைகளை கால்கள் மீது வைத்து அமர்ந்தார். பின்பு பெருமானார் அவர்களை நோக்கி, முஹம்மதே, இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்லாம் என்பது அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முஹம்மது இறைவனின் தூதர் என்றும் சாட்சியம் கூறுவது, தொழுகையை நிறைவேற்றுவது, ஸகாத் கொடுப்பது, ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பது, உங்களால் முடிந்தால் ஹஜ் செய்வது என்று கூறினார்கள். இதற்கு அவர், நீங்கள் சரியாகவே சொன்னீர்கள் என்றார். நாங்கள் அவர் அப்படி வினவியது குறித்தும் அவரே உண்மைப்படுத்தியது குறித்தும் ஆச்சரியம் கொண்டோம். பின்னர் அவர், ஈமான் குறித்து எனக்கு சொல்லுங்கள் என்றார். அல்லாஹுவின் மீதும் அவனது வானவர்கள், அவனது வேதங்கள், அவனது தூதர்கள், இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொள்ளுவதும், நல்லவைகளும் தீயவைகளும் அல்லாஹுவின் நாட்டப்படியே நடக்கும் என்று நம்புவதுமாகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். பிறகு அவர்கள் இன்னும் சில கேள்விகள் கேட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் சென்ற பிறகு, உமரே, கேள்விகளை கேட்டவர் யாரென்று உங்களுக்கு தெரியுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். நான், அல்லாஹுவும் அவனது தூதருமே அறிவார்கள் என்றேன். பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர் ஜிப்ரீல் ஆவார். அவர் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை கற்றுத்தருவதற்காக வந்தார் என்று கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம். இது ஒரு சிறப்பான ஹதீஸ். இதை அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். இந்த நபிமொழியை ஹதீஸ் ஜிப்ரீல் என்று அழைப்பதுண்டு. முஸ்லீமான அனைவரும் ஈமான் குறித்து தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் வானிலிருந்து அல்லாஹு தாலா ஜிப்ரீலை அனுப்பியிருக்கின்றான். உண்மையான ஈமான் என்பது சொல்லி மட்டுமல்ல, இதய நம்பிக்கை, நற்செயல்கள், அல்லாஹுவின் கட்டளைக்கு கீழ்ப்படி வாழ்வது என்பதின் கூடுபொருளாகும். ஈமான் வலுவடைந்தால் மனிதன் அவனது சோதனைகளில் பொறுமை காட்டி, நன்மை கிடைத்தால் நன்றி செலுத்தி உலகிலும் அகிலத்திலும் வெற்றி பெறுவான்.
அதனால் ஈமான் என்பது நம்பிக்கை மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கையின் வழி, நல்லொழுக்கத்தை உருவாக்கும் சக்தி மற்றும் மனிதனை ஜன்னத்திற்கு கொண்டு செல்லும் மிக உயர்ந்த பொக்கிஷமாகும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமான் பற்றி நீங்களும் அறிந்து கொண்டு தெரியாத மக்களுக்கு அதனை தெளிவுபட செய்யுங்கள். நிச்சயமாக இந்த பதிவை பார்ப்பவர்களுக்கு உயர்வான அல்லாஹு தாலா ஈமானை அதிகரிக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சுபஹான ரப்பிக ரப்பில் ஹிஸ்ஸத்தி அம்மா யசீஃபூன் வஸ்ஸலாமு அலா முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.